Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. பொதுவாக இந்தியாவில் சில்லறை வணிகம் எனக்கூடிய ரீட்டைல் செக்டர் ரொம்பவே பூமிங்காக இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரீட்டைல் செக்டரில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னன்றது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழிநடத்த வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டலியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீட்டைல் செக்டர் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அல்லது சேவை, ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட்னு ரெண்டு இருக்குது. பிகாஸ் அந்த பொருள் அல்லது சேவையை வந்து நம்ம உற்பத்தி செய்கிறோம் இல்லை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு செக்மெண்டேஷன் தேவைப்படுது. எப்படி வந்து அந்த கடைசி கன்சூமரை போய் நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீட்டைல் அப்படின்றது ஒன் ஆஃப் தி மெத்தடாலஜியாக இருக்குது. நமக்கு எந்த பொருள் வேணாலும் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது. ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கக்கூடியவர்கள் வாங்கி விற்பவர்கள் தான் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. அந்த தனி நபரா என்று சொல்லக்கூடிய கன்சூமர் அவர் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் தான் அதை வாங்கி ஆகணும். அதை தான் சில்லறை வணிகம்னு நான் சொல்கிறோம். மொத்தமாக வாங்கி கொண்டு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறாங்க, 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுதான் ரீட்டைல் மார்க்கெட். இன்றைக்கி வந்து அது ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு காம்ப்ளிகேட்டட் செக்மெண்ட்டாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லா விஷயமுமே, அது நகையாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், துணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ரீட்டைல் மூலமாக தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதை தாண்டி டைரெக்டாக எனக்கு கன்சூமர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இடைப்பட்ட அந்த மிடில் மேன்லாம் அவாய்ட் பண்ணி அந்த பெனிஃபிட்டை நான் கன்சூமருக்கே கொடுக்குறேன் அப்படின்னு வரும்பொழுது ரீட்டைல் மார்க்கெட்டோட இன்னொரு பரிமாணம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே பேரலாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ரீட்டைல் துறையில் நிறைய பேர் ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய அற்புதமான செய்தி இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே சார். சார், யார் யாரெல்லாம் இந்த ரீட்டைல் செக்மெண்ட்குள்ளே வரலாங்க சார்? இப்போ ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கும்போது மேனுஃபேக்சரிங் கையில் தான் இருக்குது. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து டைரெக்டாக சேல் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து கம்பெனி ஓன்ட் அவுட்லெட்ஸ்னு சிலதெல்லாம் இருக்குது. அது வந்து பெட்ரோல் பங்காக இருக்கலாம், கார் செல்லிங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தனித்தனியாக அதை வந்து வாங்கி விற்கக்கூடிய நுகர்வோர்களே பெறக்கூடிய அளவில் ரீட்டைல் செக்மெண்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த ரீட்டைல் செக்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கி அது ஸ்பெஷலைஸ்டாக அது வந்து விமென் மார்க்கெட்டா, இல்லை வந்து சில்ட்ரன் மார்க்கெட்டா, இல்லை வந்து மென் மார்க்கெட்டா, ஹை எண்டா, லோயர் எண்டா, மிடில் எண்டா, இன்கம் ஏற்ற மாதிரியும் அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் எக்கானமிக்கு ஏற்ற மாதிரியும் பல வகையான மார்க்கெட்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. அந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃபேஷன் ஓரியன்ட் ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம். இந்த பொருள்களை ரீட்டைல் செக்மெண்ட் மூலமாக தான் எல்லோரும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த துறையில் பார்க்கும் பொழுது ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், குறிப்பாக இளைய சமூகத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப அஜைலாக இருக்கணும், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒரு 10 to 12 hours அவங்க ஒர்க் பண்ணணும். குறிப்பாக வந்து ஒரு 1000-2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்கன்னா அந்த எல்லா வசதியும் இருக்கும், ஏர் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக பப்ளிக் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து ஸ்லோ மூவிங், நான் மூவிங், அந்த அனலிட்டிக்ஸ் செய்யக்கூடியவர்கள், பில்லிங் செய்யக்கூடியவர்கள், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேஷியர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்களுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இதை தவிர மெர்ச்சன்டைசர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நுகர்வோர் இந்த கடைக்கு வந்து எந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கணும், எங்கேருந்து வாங்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி வாங்கணும், அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, இதை பிளான் பண்ணக்கூடிய ஒரு மெர்ச்சன்டைசர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களாம் டெக்னாலஜி படித்தவங்களாக இருப்பாங்க, ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய உள்ளவங்களாக இருப்பாங்க. வேறஸ் விற்பனை துறையில் இருக்கக்கூடியவர்களை நம்ம ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீட்டைல் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு சேல்ஸ் டெக்னிக் தான். டோர் டு டோர் சேல்ஸுங்கிறது வேறு, ஒரு கடைக்குள்ளே உட்காந்து வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வேறு. அப்போ இவங்களுக்கு வந்து சில குவாலிட்டிஸ் தேவைப்படுது. இவங்க எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், இவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ்அப் பண்ணணும், க்ளீன் ஷேவாக இருக்கணும், அவங்கள வந்து நல்லா வெல்கம் பண்ணணும், ஸ்மைல் பண்ணணும், அந்த பிஹேவியரல் பேட்டர்ன், டெக்கரம், டிசிப்ளின் அண்ட் ஹவு டு க்ளோஸ் த சேல்ஸ். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறாருன்னு சொன்னால் பல பொருட்களை பொறுமையாக எடுத்து காட்டணும். அதற்கு பிறகு வந்து பில்லிங் பண்ணணும். அவங்கள வந்து மறுபடியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லணும், வேறு எதாவது பார்க்குறீங்களான்னு கேட்கணும், அடிஷ்னல் சேல்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டைல் செக்டரை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க, அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இந்த ரீட்டைல் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம பேச போகிறோம். சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
தேங்க்யூ. கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. இன்றைய யங்ஸ்டர்ஸுக்கு ரீட்டைல் செக்டரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்மோடு இணைச்சு பேச வந்திருக்காரு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். ஹி இஸ் அ ரீட்டைல் எக்ஸ்பர்ட் திரு ரபி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு த ஷோ சார். சார், நீங்கள் இந்த ரீட்டைல் இந்த செக்டருக்குள்ளே எப்படி வந்தீங்க? ரீட்டைல் செக்டருக்குள்ளே எப்படி வந்தேன்றது வந்து ஐ வுட் நாட் சே இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஓகே. இது வந்து ஒரு சாய்ஸ். ஓகே. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரீட்டைல்னு ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது. எங்கள் வீட்லேயே கூட எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏதோ கடைக்கு வேலைக்கு போகிறான் பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பெரிய அந்தஸ்து கிடையாது. இன்றைக்குமே அது பெரிய லெவலில் இல்லை. ஓகே. அதுதான் ஒரு பெரிய துரதிருஷ்டவசம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய எவல்யூஷனை வந்து நம்ம நாட்டில் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு 15 years பேக் என்ட்ரு ஆகும்போது ஒரு சின்ன ஸ்டேஜில் என்ட்ரு ஆகணும். ஒரு இண்டஸ்ட்ரினா என்னன்னு கற்றுக்கணும், இதில் வந்து டெப்த்தாக போகணும், ஆர்வமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன நிறைய அது சம்மந்தமாக படிக்க ஆரம்பிச்சது. அந்த தேடல் தான் வந்து இங்கே உட்கார வச்சது. ஒரு இதுக்காக நான் வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய கம்பெனிஸில். ஆல்மோஸ்ட் ரொம்ப சின்ன வயசில் ஐ பிகம் அ நேஷ்னல் ஹெட் ஃபார் பிராண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரின் போயிருக்கேன். ட்ராவல்டு ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல வந்து அங்கே உள்ள ரீட்டைல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த சூழ்நிலையில் படித்து அங்கேயே ஒர்க் பண்ணி, ஸோ டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டை பார்த்துட்டு, ஸோ இட் இஸ் அ லாங் ஜேர்னி. ஐ வுட் சே இது வந்து ஜஸ்ட் நாட் 1 or 2 years எஃபர்ட், ஒரு பெரிய லாங் ஜேர்னி. அண்ட் இந்த ஜேர்னியை வந்து ஐ டுக் இட் ஆஸ் அ சாய்ஸ். பிளான்ட் அண்ட் சஸ்டைன்டு ஜேர்னி. இன்னைக்கு வந்து ஒரு நிபுணராக கொண்டாந்து உட்காந்துருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டதுன்னா, ஒரு பிரேக் ஏற்பட்டது, என்னப்பா இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, சாட்டர்டே சண்டே லீவ் கிடையாது, சாட்டர்டே சண்டே தான் நமக்கு மெயின் பிஸ்னஸ்ஸு, அந்த நேரத்தில் போய் உட்காரணும், இந்த இதெல்லாம் தாண்டி வரணும். இப்போ இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு இன்டர்வியூக்கு போகிற பையன் கூட சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா சார்னு கேட்பான். இது வந்து யதார்த்தமான உண்மை. பட் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இஸ் அ பீக் பீரியட் ஃபார் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தே ஹேவ் டு ஒர்க். பேங்கிங்கோட 7 days பேங்க்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரிக்குவயர்மெண்ட், கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். பட் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கற்றுக்குறோம், இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஏன்னா இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் கற்றுக்கணுன்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வெரி வைட். சார், ஒரு யங்ஸ்டர் வந்து ரீட்டைல் செக்டருக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டா அவங்க எப்படி தன்னைத்தாலையும் குவாலிஃபை பண்ணிக்கணும், என்ன படிக்கணும் சார்? இதுக்கு பெரிய குவாலிஃபிகேஷன் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பெரிய சாய்ஸ் எடுக்கணும். ஒரே ஒரு சாய்ஸ். ஓகே. சாய்ஸ். ஹார்ட் ஒர்க். ஓகே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் ஒன் நீட்ஸ் டு டிசைட் டு டெடிகேட் சம் டைம் இன் இஸ் லைஃப் டைம் ஃபார் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே. ஒரு 3 to 5 years. அது வந்து லைஃப் ஃபுல்லாகவே வந்து மிசரபிள் லைஃப்னு சொல்ல முடியாது. ஒரு 3 to 5 years டிவோட் பண்ணணும். இதில் வந்து என்ன, நான் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லும் போது காம்ப்ரமைஸ் ஆஃப் பர்சனல் டைம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுல அவங்களுக்கு நேரம் தேவைப்படுது. இது வந்து சிலதெல்லாம் வந்து 4 walls கற்றுக் கொடுக்க முடியாது. என்ன தான் பெரிய MBA இன்ஸ்டிடியூட்ஸ் இருந்தாலும் கூட ரீட்டெயில்ன்றது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இவால்வ் ஆகுது, இப்போ வந்து தேவைகள் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் டிஃபர் ஆகுது. வீல் ஆஃப் கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ வீல் ஆஃப் ரீட்டெயிலிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் அப்படின்ற ஒரு பொருள் வந்து ஏர்லியராக ஒரு ஜுவல்லாக இருந்தது, அதுக்கப்புறம் ஃபேஷன் ஆக்சசரியாக வந்தது, இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் டிவைஸாக மாறி இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து வில் அண்டர்கோ அன் எவல்யூஷன். ஸோ அந்த எவல்யூஷன் வரும்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் தேவைப்படும் போது, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது, அண்ட் யங்ஸ்டர் ஹேஸ் டு டிவோட் 3 to 5 years. பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வில் டூ.
ஆர்கனைஸ்ட் எஜுகேஷன் அல்லது ஃபார்மல் எஜுகேஷன் ஆன் ரீட்டைல் வந்து குறைவாக இருந்தாலும் கூட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் அந்த MBA ரீட்டைல் வாங்கினா தான் ஒருத்தன் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுன்றது கருத்து கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு டிகிரி வச்சுட்டு இண்டஸ்ட்ரி உள்ள போயிட்டு ஒரு 3 to 5 years இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ஆஃப் டைம் டெஃபினட்டாக தட் யங்ஸ்டர் வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல். இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு ஒரு 5 to 8 years ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குட் டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நாலேஜ் அக்விசிஷன், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கற்றுக்கிட்டானா, இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நல்லா கற்றுக்கிட்டானா, ஒரு 8வது வருஷத்துக்கு அப்புறம் அவன் வேலை தேடி போக வேண்டியதில்லை, அவனை தேடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இது என்னென்னா இனிஷியலாக சொல்லும் போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் போது ஒரு பயமாக கூட இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் ஆனால் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 5 to 6 years இருக்கீங்க, ஒரு 8 years இருக்கிறீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதாவது கற்றல் கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது நான் உள்ளே வந்துட்டு நான் அப்படியே இருப்பேன், எனக்கு வந்து வருஷமான ப்ரொமோஷன் கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் நடக்காது. நீங்கள் உங்களை வளப்படுத்திக்கிட்டணும், நீங்கள் உங்களை நெறிப்படுத்திக்கிட்டணும், அது சம்மந்தமாக நிறைய படிச்சுக்கிட்டிங்கன்னா 8வது வருஷம் அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். Lot of companies will start approaching you இந்த மாதிரி because they will treat you as a very good potential resource. ஏன்னா இன்னைக்கு விசிபிளா தெரியும் இந்த பிரான்ச்சுக்கு வந்து ஹெட்டா இருக்காரு, அவர் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்றது மார்க்கெட்ல நல்லா பேசப்படுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மி. ரீட்டெயிலில் வந்து டெப்த் நாலேஜ் உள்ள ஆட்கள் வந்து ரொம்பவும் குறைவு. ஸ்பெஷலாக கண்ட்ரீஸ் லைக் இந்தியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லார்ஜ் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ் லைக் மோர், ஈவன் பிகர் பிளேயர்ஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா வி பிரிங் பீப்புள் ஃப்ரம் UK, ஓகே, சைனாலேருந்து ஆளை கூட்டு வரோம். ஏன்? பிகாஸ் தே ஃபீல் வி டோன்ட் ஹாவ் அப்ராப்ரியேட் டேலண்ட் ஹியர். அந்த டேலண்ட் வந்து நம்ம நாட்டிலேயே டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து மெயினாக ஹார்ட் ஒர்க்கிங் எபிலிட்டியும் டைம் கரெக்டாக பொறுத்து போகிற தன்மையும் தான் மெயின் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அழகாக சொன்னீங்க சார். சார் நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இ-காமர்ஸ் இப்போ வந்து அப்கமிங் இ-காமர்ஸ் தான். எல்லா ப்ராடக்ட்டும் இன்றைக்கி இ-காமர்ஸில் வருது. நீங்கள் இட்லி வாங்கினா கூட இ-காமர்ஸில் இன்றைக்கி வாங்கலாம். ஸோ இன்றைக்கி இட்ஸ் எ ஹியூஜ் மார்க்கெட். இப்போ இ-காமர்ஸ் டெவலப்மெண்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா படித்த மாணவர்கள் மத்தியில் யங்ஸ்டர்ஸ் ஒரு 35 வயசுக்கு குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில் இ-காமர்ஸ் இன்றைக்கி ரொம்ப பிரபலம். எஸ். ப்ளஸ் ஓல்டு பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களும் இன்றைக்கி நிறைய இ-காமர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆல்சோ ஹேவ் அ டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து அவங்களும் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டிலே வந்து மளிகை சாமான் வாங்குறது எல்லாமே வந்து அவங்களால பண்ண முடியுது. இன்றைக்கி வந்து இட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இட் இஸ் அ நீட் ஆஃப் த அவர். இன்றைக்கி வந்து அதை நம்ம வந்து இ-காமர்ஸ் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, நீட் ஆஃப் த அவர். பட் அதனால் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கும்னு சொல்ல முடியாது. இது 2 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். சார் பொதுவாக இந்தியாவில் ஃபேமிலி ரன் பிஸ்னஸாக இருக்குன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் ரீட்டைலில் பார்க்கும்பொழுது. ஸோ இந்த போக்கு கரெக்டாக சார்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ் அப்படின்னு இந்தியன் கான்டெக்ஸ்டில் பேசும்போது இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ் தான் இந்தியாவில். இதில் 3 to 4% தான் ஆர்கனைஸ் ரீட்டைல்னு சொல்கிறாங்க. மற்றது எல்லாமே அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்லும் போது இட் இஸ் அ ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். தாத்தா ஆரம்பிச்சிருப்பார், அதுக்கப்புறம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் பிஸ்னஸஸ். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் DNA அண்ட் பெடிகிரி. ஸோ அவங்க வந்து ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுருப்பாங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி தான் ரன் பண்ணணும், நம்ம வந்து பையிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், செல்லிங் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், வேஸ்டேஜ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க ஒரு பேட்டர்னில் போவாங்க. பட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம், 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி அப்ளிகபிள் ஆகாது. ஓகே. ஏன்? ஒரு 5 years 10 years எடுத்தீங்கனாலே டிஃப்ரென்சஸ் வரும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எடுக்கலாம், ஃபேஷன், டெலிகாம், இல்லை வந்து எனி இண்டஸ்ட்ரி யூ டேக், எல்லாத்துலேயுமே ஒரு 5 years வீல் இருக்கும். 5 yearsல வந்து கன்சியூமர் ரெக்குவயர்மெண்ட் ஹஸ் சேஞ்ச்ட், யூசேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் ஹஸ் சேஞ்ச், பையிங் பேட்டர்ன் ஹஸ் சேஞ்ச், எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேஞ்சஸ் வரச்ச அந்த பிஸ்னஸ் ஹேஸ் டு கோ த்ரூ அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அட் த ரைட் டைம் நடக்கலை அப்படின்னா திங்ஸ் வில் கோ ஃபார் அ டாஸ். ஸோ ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸில் இப்போ வந்து நாங்கள் 160 வருஷமாக ஸ்டோர் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா எத்தனை ஸ்டோர் நடத்துகிறோன்னா 20 ஸ்டோர் தான் வச்சுருப்பாங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்லனா 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கடன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ தீஸ் ஸ்டோர்ஸ் வில் ஹாவ் அ ப்ராப்ளம் ஆஃப்டர் சம் டைம். ஏன்னா சஸ்டெயினபிலிட்டி இருக்காது. நாளைக்கு லார்ஜர் பிளேயர்ஸ் வரும்போது consolidation happens in the market. In next 3 to 5 years there's going to be huge consolidation happening in the market. Larger players will start buying it. For example, Nilgiris or brand, the Chennai brand, அதை வந்து Future Group வாங்கியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி அக்விசிஷன் 100 years old. ஆமாம், மர்ஜர் அண்ட் அக்விசிஷன்ஸ் வந்து யூ ஆர் கோயிங் டு சி அது வந்து நெக்ஸ்ட் 3 to 5 yearsல பெருசாக நடக்க போகுது. ஸோ ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ் வந்து அவங்க தங்களை மாற்றிக்கல அப்படின்னா they have no other choice rather death. ஓகே. Yeah, it is actually suicidal. இல்லை அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம் ரொம்ப அப்சல்யூட் ஆயிடுச்சு. ஒரு 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. மினிமம் 6 floors 8 floors. ஸோ ஹியூஜ் ஸ்பேஸ், பிகஸ்ட் ஸ்கேலில் ஆல் இன் ஒன் அண்டர் தி ஒன் ரூஃப் அப்படின்ற மாதிரி கஸ்டமரோட மைண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒரே கடையிலேயே வாங்கிடலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு ஒன் டைம் ஷாப்பிங் போவாங்க, they finish off everything including the food court. ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து மாறி இருக்கு. ஸோ ரீட்டைல் செக்டாரில் அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வந்து ஐம் ஆல்சோ ஏபிள் டு சி. ஓகே, எல்லாமே ஒரு மால் கல்ச்சராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சார், நீங்கள் நிறைய அப்ராட்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரீட்டைலுக்காக நீங்கள் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அப்ராடில் போய். ஸோ ஃபாரினுக்கும் நம்ம இடத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சார் ரீட்டைலில்? நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரீட்டைல் கம்பேர் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஒரு 20 years பிஹைண்ட் தான். 20 years பின்தங்கி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. டெக்னாலஜிக்கல் இன்டர்ஃபேஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டோன்ட் நீட் அன் எம்ப்ளாயி டு ரன் அ ஸ்டோர் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. கிளப் கார்ட்ஸ் வந்துடுது. இப்போ வந்து அந்த ஸ்டோருக்கு வந்து ஒரு 100 கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 100 கார்டு கொடுத்துருவாங்க. இட்ஸ் அ ப்ரீபெய்ட் ப்ரீலோடட் கார்டு நம்ம ஊரில் சொல்லணும்னா. இந்த ப்ரீலோடட் கார்டை வந்து அவங்க எனி டைம் தே கேன் வாக் இன் டு த ஸ்டோர், ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். வாட் எவர் தே வாண்ட் டு பர்ச்சேஸ் தே வில் பர்ச்சேஸ். வெளியே வரச்சா ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். நம்ம ஊரில் இதை நடத்த முடியுமான்னு கேட்காதீங்க, ஏன்னா நம்ம ஊர் கான்செப்ட் வேறு. பட் இட் வில் டேக் சம் டைம். பட் அது மட்டும் இல்லை, இந்த பொருள்கள் அடுக்கி வச்சிருக்கிற ஒரு விதம், ஹவ் யூ ப்ரெசென்ட் தி ப்ராடக்ட்ஸ் டு தி கஸ்டமர்ஸ், இதெல்லாமே கூட அப்ராடில் வந்து கொஞ்சம் ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். அதாவது இந்தியன் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் வி பே, த ப்ரைஸ் வி பே, அதுக்கேற்ற ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்ட் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்பரல் ரீட்டெயிலில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, you have to try so many things in the trial room. இப்போ கான்செப்ட் has changed. வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நீங்கள் மேட் டு மெஷர், நீங்கள் போகிறீங்க ஒரு பர்டிகுலர் ஷர்ட் கலர் செக் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரே ஒன்று தான் செய்யணும். யூ ஹேவ் டு கோ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எல்இடி ஸ்க்ரீன். யூ கேன் சேஞ்ச் த கலர் அண்ட் லுக் ஹவ் யூ வில் ஆக்சுவலி லுக் ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங். உங்கள் இமேஜை வந்து அந்த ஸ்க்ரீன் அந்த கேமரா வந்து பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் போட்டால் சூட் ஆகும், என்ன ஃபிட்டு போட்டால் சூட் ஆகும்னு அது சொல்லும். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் அ பையிங் டெசிஷன். ஓகே, உண்மையாகவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்த மாதிரி இருந்தது சார். ஷாப்பிங்கே வந்து இவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ஐ திங்க் நம்மளுக்கும் அந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைலில் ஆண்டர்ப்ரனராக மாற முடியுமா? கட்டாயமாக வர முடியும். ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது, ரெண்டல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து வி ஆர் நாட் பி ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல். செகண்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்டோர் வச்சுட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, சிரமமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோர் ஆரம்பித்தவங்களுக்கு இப்போ பரவாயில்ல, தே வுட் ஹவ் கம் டு அ ஸ்டேபிள் பாயிண்ட், ஒரு பிரேக் ஈவன் லெவல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஸ்டோர்லேருந்து ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஸ்கேலபிலிட்டி அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு 2-3 பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, உங்களுடைய பையிங் ஸ்டாண்டர்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். தேர் இஸ் டெஃபினட் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KFC நீங்கள் பார்க்குறீங்க. KFC வந்து இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிராண்ட், உங்களுக்கு எல்லோரும் தெரியும். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்ற அந்த பிராண்டை டெவலப் பண்ணும்போது அவருக்கு வயசு 60. ஸோ ஈ டெவலப் தட் பிராண்ட். ஸோ அவர் வந்து அந்த 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 கான்செப்டை வந்து ஹி வாஸ் பீன் ஸ்ட்ரகிளிங் டு எஸ்டாப்ளிஷ். பட் அவரால் பண்ண முடியல. ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு, தென் ஹீ இஸ் ட்ரைங் தட் கான்செப்ட். அதே வந்து ஒரு ஸ்டோராக பண்ணுறாங்க. டுடே தே ஆர் ப்ரெசன்ட் வேர்ல்டு ஓவர். இன்றைக்கி இந்தியாவில் KFCயில் ரைஸ் போடுறான் பாருங்கள். என்ன திஸ் இஸ் வாட் இஸ் தி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த நேஷன். இன்னைக்கு இந்தியாவில் வந்து எனக்கு வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னதுனால கஸ்டமைஸ் சொல்யூஷன் எக்ஸாக்ட்லி வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அக்ராஸ் த வேர்ல்ட் their preparations, their recipes are very standardized. See, basically பார்த்தீங்கன்னா இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் வந்து ஆட்டோமேட்டிக் ஜூஸ் வெண்டிங் மிஷின் வச்சாங்க. ஓகே, அது எல்லா ஊர்லேயும் வச்சாங்க.
வச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 பவுண்டு அந்த காயினை போட்டிங்கன்னா ஜூஸ் வாங்கி எடுத்துகிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் அந்த வெண்டிங் மெஷினில் ஜூஸ் பாட்டு காலி ஆகிட்டுருக்கு, பணம் வரவே மாட்டேங்குது. அதாவது அந்த நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு வந்திருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டாக ஜூஸ் வெளியே போயிருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பேப்பர் வச்சுருப்பான், பக்கத்துலேயே பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ பாக்ஸில் பணத்தை போட்டு பேப்பர் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ஊரில் வைக்க முடியுமா? ஃபஸ்ட்டு பாக்ஸை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இந்த வெண்டிங் மெஷின், அந்த ஜூஸ் வெண்டிங் மெஷின் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ ஜூஸ் வெண்டிங் மெஷின் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மொத்தம் ஜூஸ் மட்டும் காலியாகிட்டே இருக்குது, ஆனால் பணம் வரல. அந்த பாக்ஸில் பண்ணாலோடனே எல்லாம் ஷாக் ஆகிட்டானுங்க. ஷாக் ஆன பிறகு என்னாச்சு? சரி, இது இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு போலீஸ் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த வெச்ச இடம் வந்து இந்தியன் ஃப்ரெட்டர்னிட்டி ஆர் கம்யூனிட்டி வாழ்கிற ஒரு இடம். ஓகே, சரிங்களா? சரி, இவன் எப்படி தாண்டா ஜூஸ் எடுக்கிறான், இந்த ஜூஸ் எப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கவே முடியல. சம்திங் வெரி ஃபிஷி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக ஒரு போலீஸ் அதிகாரி கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆள் ஒருத்தன், ஒரு தமிழ் ஆள், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐஸ் கட்டி இல்லைங்களா, அந்த ஃபிலமெண்ட் மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் உமியை போட்டுட்டு பாக்கெட்டில் வச்சுக்குவார். எப்போல்லாம் அவருக்கு ஜூஸ் வேணுமோ அதை தூக்கி உள்ளே போடுவார். போட்ட உடனே ஜூஸ் வந்துடும், ஜூஸ் குடிச்சிருவார். அந்த கைரேகை கூட இருக்கா. இப்போ அவர் ஒரு துண்டு சீட்டை கூட வெட்டி போட்டிருக்கலாம். இப்போ ஐஸ் ஆகிறதுனால உள்ளே போயிட்டு கரைஞ்சி அது தனியாக வருது. அவரை கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே இவரை என்ன பண்ணுறது பாருங்கள். அதாவது இந்தியன்ஸோட மென்டாலிட்டி, தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன்டெலெக்சுவலி, தே ஆர் வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். அதாவது சொல்கிறது வந்து ஒரு கவிதை வந்து அண்மையில் எழுதியிருந்தாங்க. எப்படின்னா, 9 மணி வரைக்கும் கடவுள் நம்மளை காப்பாற்று வரோம், 9 மணிக்கு மேலே கடவுளை நம்ம காப்பாற்றணுமா, அந்த மாதிரி தான் வந்து அவர் சொல்கிற கதை கேட்டுங்க. அப்போ வருது அப்போ கேட்டிங்கன்னா, அந்த நபரை போலீஸ் பிடிச்சி ஒரு மினிஸ்டர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மினிஸ்டர் என்ன பண்ணாரா, உனக்கு 700 பவுண்டு சம்பளம். ஓ, சம்பளம். உன்னோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் என்ன பண்ணலாம் இந்த நாட்டுக்காக, அதை யோசிச்சு எனக்கு நீ சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். ஸோ அந்த மாதிரி இந்தியன் கான்டெக்ஸ்டில் பிஸ்னஸ் பண்ணுறதே இஸ் டிஃப்ரெண்ட். சொல்கிற பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் வேர்ல்டை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அங்கேருந்து வேணால் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கலாமே தவிர, இந்தியன் கல்ச்சருக்கு அதை வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும், அதை மாடிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ லீவைஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய பிராண்ட்ஸ், இன்டர்நேஷ்னலி மார்க்கெட் பண்ணுற பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. ஸ்பெஷல் ட்வீக்கிங் பண்ணுவாங்க. அந்த டிசைன்ஸு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து சில ட்வீக்கிங் பண்ணுவாங்க. பண்ணால் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த குளோபலைசேஷன் அண்ட் லோக்கலைசேஷன் ஒரு காம்பினேஷன் வரணும். சார், ஃபியூச்சரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டைல் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இருக்க போகுது சார்? இப்போ ரீட்டைல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஓகே, அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் இந்தியாவில் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. ஸோ இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கும்போது, ஃபியூச்சர் வந்து ஃபுல் ஆஃப் அ கன்சால்டேஷன் ஃபேஸ். இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், நீல்கிரீஸை வந்து ஃபியூச்சர் குரூப் வாங்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் நிறைய கேட்போம். நிறைய ஸ்மால் கம்பெனிஸ், so called family run businesses will be taken over by powerhouses. Okay. So deep pockets இருக்கிறவங்க, they will take over those brands, those stores, they will start operating it. So இது ஒரு கட்டம் நடக்கும், consolidation. அதர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ப்ரெஃபரன்சஸ் will start changing. இப்போ இ-காமர்ஸ்ன்ற மாதிரி இன்டர்வென்ஷன், இ-காமர்ஸ்னால ரீட்டெயிலில் வந்து வரக்கூடிய சில ரெவென்யூ லாஸஸ், ஐ வுட் நாட் சே ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ், பட் ரெவென்யூ லாஸ் கேன் ஹேப்பன். ஏன்னா இப்போது இங்கே வந்து 100 ரூபா ஜாஸ்தி, அங்கே 100 ரூபா கம்மின்னும் போது, பிகாஸ் டாக்ஸேஷன்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும்போது இ-காமர்ஸில் வாங்க சீப்பராக இருக்குன்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வென் இ-காமர்ஸ் ஸ்டார்ட்ஸ் பூமிங், பிரிக் அண்ட் மோட்டார் ரீட்டெயில்னு சொல்லக்கூடிய ஆர்கனைஸ் ரீட்டெயில் அவங்க கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நெட் இந்த பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பூம், அதில் டவுட்டே கிடையாது. இந்த ப்ராடக்ட்டை கடை மூலமாக விற்றாலும் தபால் மூலமாக விற்றாலும் தே ஆர் கோயிங் டு செல். அதில் வந்து மாற்றம் எதுவும் இருக்காது. பட் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து மார்ஜின் ப்ரெஷர் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. ரீட்டெயிலாக இருக்கட்டும், இ-காமர்ஸாக இருக்கட்டும், மார்ஜின் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. காரணம் என்ன, தே ஆர் ஒர்க்கிங் வித் வேஃபர் தின் மார்ஜின்ஸ், கிவிங் த பெட்டர் பாசிபிள் ப்ரைஸ் டு எண்ட் கஸ்டமர். இதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. அதில் வந்து நிறைய நேரங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, quality becomes a compromise. But growth wise பார்த்தீங்கன்னா, we are going to see more, nothing less than 2x 3x growth in next 5 years. இன்னைக்கு பண்ணுறத விட ஒரு 200-300 மடங்கு growth
நம்ம பார்க்க போகிறோம் இந்த கண்ட்ரியில். ஸோ ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வருது. இந்த பெரிய டெவலப்மெண்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி யார்கிட்ட இருக்குன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரியோட தேடலில் இறங்கினாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இதுக்குள்ளே வருவாங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது என்ஜினியரிங் அந்த ரிலேட்டட் பிஸ்னஸஸை விட இது வந்து ரொம்ப ஸ்டேபிள். ஏன்னா இன்றைக்கி வந்து பொட்டென்ஷியல் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாலேஜபிள் டேலண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா தே ஹாவ் அ லாங் வே டு கோ. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ சார் வந்து இந்த பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னார் இல்லையா, அது மாதிரி இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷினோடையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோட வேலை பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி டெக்னாலஜி ஓரியன்ட். வெராஸ் இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு ஹியூமன் பீயிங்கோட நம்ம பேசுகிறோம், பழகுறோம். அப்படிங்கும்போது அங்கே தினம் தினம் பல நபர்களை சந்திப்போம், பலவிதமான மக்கள் வருவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நாளுமே ஒரு விதமான எவ்ரிடே இஸ் அ நியூ டே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியை நிறைய நாடி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை வந்து நம்ம இக்னைட் பண்ணி விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பேசின எல்லா விஷயமே ஐ திங்க் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும் சார். ஐ திங்க் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய பூமிங் ஆகிற மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸும் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேல்யூவான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவை பார்த்து ரீட்டைல் செக்டரில் இருக்கக்கூடிய வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த யுவா நிகழ்ச்சியில் வேற ஒரு இனோவேட்டிவான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. கைரான், unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.